மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. அதுக்கேற்ற சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எது வேணாலும் அதுக்கு சைடிஷாக சாப்பிட்டுக்கலாம். வடை எதுனாலும் பரவாயில்ல. வெல்கம் பெங்களூர் டு சேலம். இன்றைக்கி நான் மாங்காய் சாதம் செய்யலான்ட்டு இருக்கேங்க. இந்த மாங்காவை நான் இப்போ துருவிக்க போகிறேன். நெக்ஸ்ட் பாருங்கள், தோலோடவே திருவிக்கணுங்க. மாங்காய்லாம் துருவிட்டேங்க. மாங்காய் தாளிக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பாருங்கள். இது மல்லி, கொஞ்சமாக இது வெந்தயம், வரமிளகாய். இது வறுத்துட்டு நம்ம அரைச்சிக்கணும். அப்புறம் இது கருவேப்பிலையும் நம்ம அதோடு சேர்த்து அரைச்சிக்கணும். இது தாளிக்கிறதுக்கு மட்டும். இது எள்ளு பொடி பண்ணணும், சூடு பண்ணி. வானலி காஞ்சிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், இந்த மல்லியும் வெந்தயமும் இதிலேயே போட்டுறேன். கொஞ்சம் இந்த மாங்காய் சாதத்துக்கு ஏற்ற அளவு தான் நான் போட்டிருக்கேன். பாருங்கள், கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன். ஒரு மாங்காய் தான். இப்போ நம்ம இது எண்ணெய் போடாமல் வறுத்துக்கலாம். இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு ஓரளவு. இப்போ நான் அதோட எள்ளு சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிறேன். இந்த கருவேப்பிலை வதக்கிறதுக்கு நான் கொஞ்சோண்டு ஆயில், 2 சொட்டு ஆயில் ஊற்றிட்டேங்க. இதை நான் பொடி பண்ணிக்கிறேங்க. இந்த எண்ணெய் ஊற்றிட்டேங்க. இப்போ நான் கடுகு போட்டுக்கிறேன். அதோட உளுத்தம் பருப்பு, கடலை பருப்புங்க. இந்த வேர்க்கடலையும் அதில் சேர்த்துக்கிறேங்க. எல்லாம் புளிக்குழம்பு மாதிரி தான் இருக்கும்னு நீங்கள் நினைப்பீங்க. புளிக்குழம்பு மாதிரி தாங்க. ஆனால் மாங்காய் சாதம் கொஞ்சம் வேலை இல்லைங்களா, திருவுறதுக்கே கை வலி எடுத்துக்குது. ஆனால் டேஸ்ட்டு புளி சாதத்தை விட ரொம்ப எம்மியாக இருக்கும். பாருங்கள், திரும்பி வரமிளகா நான் போட்டிருக்கேன். அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ பாதி பீஸ் பண்ணியும் போட்டிருக்கேன். கருவேப்பிலையும் அரைச்சிருக்கேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த நிலமையில நம்ம மாங்காவை சேர்த்திக்கலாம். பொடி செய்தது நான் காட்டவே இல்லை. இப்போ பாருங்கள், நான் பொடி பண்ணதெல்லாம் பாருங்கள். இந்த மாங்காய் மேலேயே நான் இப்போ பூப்பு போட்டுட்டேன். காய்ச்சதெல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நான் மாங்காவை இதில் சேர்த்த போகிறேன். உப்பு சேர்த்துட்டேன். நான் மஞ்சள் சேர்க்க மாட்டேன் இதுக்கு. இது நேச்சுரல் கலர் கிடைக்கணுங்கிறதுக்காக. கொஞ்சம் நல்லா வதங்கணும். தண்ணி ஊற்றக்கூடாது. இப்படியே எண்ணெயிலே வதங்கணும். மாங்காய் வதங்கிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே முறுமுறுப்பானது ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸு, அது மாதிரி மிக்சர், அது மாதிரி கூட ஏதோ ஒன்று பண்ணிக்கிங்க. ஆனால் கொஞ்சம் சாலிடாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், தேங்காய் வெட்டி வச்சுருக்கேன். இது வெல்லம், கொஞ்சோண்டு புளி. ஏற்கனவே புளிப்பு மாங்காய் தானே நம்ம செய்ய போகிறோம், அதனால் நிறைய புளி போடக்கூடாது இந்த சட்னிக்கு. 2 பூண்டு, வரமிளகாய் இது போட்டு அரைச்சிட்டா போதும். வறுத்து வச்ச பொடியை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதோட எல்லாம் கலந்துட்ட பிறகு சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாதம் பாருங்கள், ஆற வச்சுருக்கேன். மாங்காய் இது கலவை இதில் போட்டுக்கலாம். போட்டு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நான் நல்லா கலந்து வச்சுட்டேன்.
இப்போ வந்து இதுக்கு நான் மஞ்சத்தூள் கலக்கலை, நேச்சுரல் கலராகவே இருக்கட்டும்னு நான் விட்டுட்டேன். மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. அதுக்கேற்ற சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எது வேணாலும் அதுக்கு சைடிஷாக சாப்பிட்டுக்கலாம். வடை எதுனாலும் பரவாயில்ல, சாப்பிடுங்க. ரொம்ப எம்மியாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்தேன் நான். உங்களுக்காக நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறேன். நான் ஏற்கனவே சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். இது ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த சாதம். எல்லாருக்குமே பிடிக்கும் தான். வாங்க சாப்பிட்லாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.